அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைக்கே ஒரு மாதிரியா இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைக்கே ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க. டல் அடிக்குதுன்னுவாங்களே, அது மாதிரி டல் அடிக்குது. நீ கையை வைத்து ஒரு அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாம் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோமா சொல்ல மாட்டேறீங்க. இனி நான் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டேன், அதனால உங்களுக்கு தெளிவா தெரிவேன். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். நம்முடைய காதுகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்புவோம். இந்த வருஷத்துல 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அல்லது கர்த்தருடைய உயர்த்தெழுந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆமேனே இல்லையே? ஆமேன், அல்லேலூயா. மேல இருந்து ஒரு ஆமேன் சத்தம். ஆமேன். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நம்ம முன்னுக்கு போகப்படி வாஞ்சிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காய் உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆண்டவரை ஆராதிக்கும்படி தேடி வரும்படிக்கு இந்த ஸ்லாக்கியத்தையும் கிருபையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தமாம் அது காதேஸ் வனாந்தரங்களை அறுது செய்கிறது. அது ஆண்டவர் அப்பா பெண்மான்களை ஏன செய்கிறது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சபையில காது கொடுத்து கேட்காதபடிக்கு எல்லா செவிட்டின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல வெளியே தரத்தை கட்டி செபிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. அன்புமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தடை செய்கிற எல்லா தடைகள் சச்சரவுகளை எல்லாவற்றையும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியே கடந்து போவதாக. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்க காதுகளில் துணிப்பதாக. உம்முடைய காதுகளில் கர்த்தாவே எங்க காதுகளில் துணிக்கிறது மட்டுமல்ல, எங்களை விடுதலையாக்குகிற சத்தமாய் மாறட்டும். பரிபூர்ணமாய் உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தமனமாய் திரும்பாதபடி உம்முடைய வார்த்தைகளை கேட்டது இருதயத்தில் எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரமாய் நடக்க கத்துக்கிறவை செபிடா. பெரிய காரியங்களை செய்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த வருஷம் முதலாவது பிரசங்கத்தை என்ன செய்யணும் நான் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த போது போன வருஷம் டிசம்பர்ல இருந்து நான் சொல்லிட்டே வரேன். இந்த வருஷம் ஒரு அனுக்கிரகத்தின் ஆண்டுன்னு நான் சொன்னேன். அனுக்கிரகத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கிறது த இயர் ஆஃப் ஃபேவர் அப்படின்னு போட்டுப்பட்டிருக்கு. ஃபேவர் அப்படின்னா அனுக்கிரகம் அப்படின்னு தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு அளிக்கிறதான கிருபைகள். அனுக்கிரகம் அப்படின்னா ஒரு பிளஸ்ஸிங்னு சொல்லலாம். அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் கொடுக்கிறதா இருக்கிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நான் இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு ஒரு அனுக்கிரகத்தின் ஆண்டை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் என்பது காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வருஷம் துவக்கத்துல நம்ம டிக்ளேர் பண்றோம், இந்த வருஷம் முடியும் போது ஒரு பெரிய மாற்றம் எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆமென். நல்ல கவனிங்க. அனுக்கிரகத்தின் ஆண்டு. அனுக்கிரகம் எப்படி வரும்? ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்? தேவ கிருபை எப்படி வரும்? எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்துவார் என்கிற காரியங்களை நான் தியானிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த காரியங்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அகைன் மறுபடியும் நான் உங்களை வாசிக்க வைக்கும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்க கேட்கலாமா? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், அத பெண் இருக்கிறவங்க அடிங்க. எதை அடிங்க? கோடிட்ட இடங்களில் நிரப்புக. நீங்க கோடிட்ட இடங்கள் இல்லாம அதை உசியா ராஜா மரணித்த வருஷத்தில் அதை அடிச்சிடாதீங்க, கீழே அடிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கிற கண்டேன்.
அவருடைய வஸ்திர தொங்கலானால் தேவாலயம் நிறைந்திருந்தது. போதும். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரா இருக்கிற ஆண்டவர் பிறக்க போறதை சொன்ன ஒரு ஊழியக்காரன். பெரிய தீர்க்கதரிசியிலே இவர் ஒருவர். ஏசாயா தீர்க்கதரிசி எப்பேற்பட்டவர் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணினார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அது எப்படி பிறக்க போறார் அப்படின்னா, கன்னிகை கர்ப்பவதியாகி. ஆமென், அல்லேலூயா. யார் சொன்னாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி எப்பேற்பட்ட காரியத்தை அழகாய் சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த இம்மானுவேல் என்ற பெயரு யார் மூலமா சொல்லப்படுகிறதுனாக்கா ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எத்தனை பேர் சொல்லிட்டு அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அல்லது அவருடைய திட்டங்களை அறிந்தவனாய், கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக் கொண்டவனாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், சொல்லுகிறான். அவர் பிறக்க போறாரு. அவர் இந்த உலகத்திற்கு வந்து எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் அவர் பிறக்க போறார் அப்படின்னு ஆல்ரெடி தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. யார் மூலியமா அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி. நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி எப்பேற்பட்டவரோ, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அநேக ஆசீர்வாதங்களை சொன்னவன், அநேக வாக்குத்தத்தங்கள் சொன்னவன். இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நிறைய எடுப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கு அந்த வசனம்? கழுகு போல உயர. எப்பவுமே நம்ம நினைப்போம், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாங்க உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, நல்ல கவனிங்க. எல்லா அநேக வாக்குத்தத்தங்களை, தீர்க்கதரிசனங்களை, ஆண்டவருக்காக வைராக்கியங்களை நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போன போது, அல்லது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் கடந்து போன போது, அவர்களுக்காக வேண்டுதல் பண்ணின ஒரு மனுஷன். இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவருடைய உயரம் உன்னதமான சிங்காசனத்தை கண்டேன். இவர் யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி எப்போ பார்க்கிறாரா? ராஜா மரணித்த. கர்த்தர் நல்லவர். சத்தமா நல்லவர் தானே? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அப்படின்னா, அது வரலாம் உயரத்தையும் வஸ்திர நுண்ணையும் ஆலயத்துல ஆண்டவர் இது வரலாம் சொல்ல மாட்டீங்க, பார்க்கல. இத்தனை நாள் எந்த ராஜாவை பார்த்தாரு? ஹலோ, நீங்க நான் எந்த ராஜாவை பார்த்துக்கிறோம்? வேற ஏதாவது ராஜாவை பாக்குறீங்களா? நான் சொல்ல, நம்ம சர்ச்சில் இருக்க அந்த ராஜால நமக்குன்னு வேற ராஜா வச்சு நிற்போம். தனியா ஒரு ராஜா. அந்த ராஜாவை பாக்குறீங்களா? யாரு? ஆண்டவருடைய வஸ்திர நுனி தேவாலயத்தை நிரம்பிற்று அப்படின்னு போட்டாரு. அப்போ அவரோட வஸ்திரம் எவ்வளவு பெருசு தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு வஸ்திரத்தை அவன் கண்டான், கர்த்தரை பார்த்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, உசியா ராஜா அப்படிதானே? உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு அது வரலாறு ராஜாவை பார்த்தனுன்னா, இப்போ திரும்பி ராஜாதி ராஜாவை பார்க்கறான். இது வரலாம் ராஜாவை பார்த்தான், இது வரலாம் ராஜாவை பார்த்தான். அதுக்கப்புறம் ராஜா கைய வச்சா ராங்கா போயிட்டான் அவன். அது வரலாம் அவனுக்கு கண்கள் திறக்கப்படல. ராஜாதி ராஜாவை பார்க்கவே இல்லை.
நல்ல கவனிங்க, எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, அவன் ஆண்டவரை பார்க்காம தன்னுடைய கம்ஃபர்ட்ல, தன்னுடைய சொந்த அல்லது சந்தோஷத்துல அவன் தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு வித்தியாசம் அவனை பார்க்கல. இந்த ராஜா மரித்த பிறகு இப்பதான் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது, டேய் இந்த ராஜாவை விட ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாரு, அவரை நாம் பார்க்கணும். அப்ப போய் நிக்கிறான், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய காட்சி வேணும், உங்களுடைய விடுதலை வேணும், உங்களுடைய அற்புதம் பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அப்ப சொல்லப்படுறான். அப்ப சொல்லுது, அவர் மரணம் அடைஞ்ச பிறகு அவரை நோக்கி பார்த்த போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வஸ்திர நுனி தொங்கல் தேவாலயத்தை நிரப்பிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவனை கொண்டு ஒரு ராஜாவை வச்சுக்கிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் விரோதமாய் கர்த்தருக்கு எழும்பின போது, கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்த போது, நல்ல கவனிங்க, அவன் அநேக பேரை திருத்தணும்னு கர்த்தர் அவனை உருவாக்கினார். தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்கினார். அவர்க்கென்று கர்த்தர் வணைந்து கொண்டார். ஆனா நடந்த காரியம் என்ன? இஷ்டம் போல அவன் சுத்த ஆரம்பிச்சான். அவனுடைய கம்ஃபர்ட்ல உட்கார ஆரம்பிச்சான். ஆமென், ஹல்லேலூயா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கம்ஃபர்ட்ல உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம கம்ஃபர்ட் எதிர்பார்க்கணும். அப்படித்தானே? ஐயோ எனக்கு ஏசி ஓடலையே, எனக்கு ஃபேனே இல்லையே, எனக்கு லைட்டே இல்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த ராஜாவை பார்க்கற? யாருடைய ராஜா? இருக்கீங்களா? என் கூட இருக்கீங்களா? சில பேர் இருக்கிறீங்க எங்கேயோ. சரி சரி பாஸ்டர், 1 மணி நேரத்துக்கு எனக்கு நீ நல்லா. இந்த குழந்தைங்க எல்லாம் தூங்கவே தூங்காதுங்க, முழிச்சுக்கினே கொட்டை கொட்டை கொட்டையா பாத்துருங்க. அப்போ அந்த பழைய தாய்மார்கள் எல்லாம், இப்போ தாய்மார்கள் எங்க பாட்டு பாடுது? அதெல்லாம் அந்த பாட்டு பாடினா எழுந்து அழுகுது எல்லாமே. பழைய காலத்துல அந்த பாட்டு பாடினே அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த தாலாட்டு பாடும்போது அந்த குழந்தை கேட்டு 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 அப்படியே சொக்கம். அது மாதிரி நிறைய பேருக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நேரம் என்னது இது தாலாட்டு மாதிரி இருக்குது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் ஒரு இடத்துக்கு போனா அது மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்ன பிரசங்கம் பண்ண சொல்லி என்ன தோக்கோன்றீங்க, சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல கவனிங்க, உசியா ராஜா இருக்கிற வரலாம் நம்ம ஆளுக்கு கண்ணு தெரியல. இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிற வரலாம் சீஷருக்கு கண்ணு தெரியல. அநேக நாட்களிலே நமக்கென்று சில பிரபுக்களை உருவாக்கி கொள்கிறோம். நமக்கென்று சில பேரை மனுஷர்களை உருவாக்கி கொள்கிறோம். நமக்கென்று சில காரியங்களை அல்லது சில மனுஷர்களை உருவாக்கி அவர்கள் தான் என்னை நடத்துவார்கள், இவர்கள் தான் எனக்கு வழி காமிப்பாங்க, இவங்க தான் என்னை போஷிப்பாங்க அப்படின்னு மனுஷனை உயர்த்தி பார்க்கிறது உண்டு. எனக்கு கேட்கிற தேவஜனமே, வேதத்துல வாசிக்கிறோம், எல்லா மனுஷனும் பொய்யானவன், எல்லாம் ஒரு நாளிலே மாறி போவான், மாறிடாதவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நமக்கு பிரபு, நம்மளை நடத்துகிறவர், நம்மோடு இருக்கிறவர் ஒருவர் மட்டும்தான். யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மறைந்தாலும் அவர் இறந்து போனாலும் உயிரோடு இன்றைக்கும் வாழ்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவர் மாறுகிறவர் இல்ல, என் கூட இருக்கிறவர் சாகுகிறவர் இல்ல, செத்தாலும் உயிர்த்தெழுகிறவர் என் கூட இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எத்தனையோ தீர்க்கதரிசனங்களை சொன்னா, ஆனா இவனுக்கு முதல்ல யார் தான் எந்த சிங்காசனத்தை பார்த்தனுன்னா சொல்லல. இவருடைய சிங்காசனத்தை பார்த்து திருப்தி அடைந்து, இவர் எனக்கு போதும், இது எனக்கு போதும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு மேலாக ஒரு சிங்காசனம் உனக்கு இருக்கும்னாக்கா, எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், எந்த பிசினஸ் இருக்கட்டும், எந்த வித அல்லது ஒரு ஆர்த்தி அந்தஸ்து, எந்த ஒரு வாகனம் எதுவா இருந்தாலும், கர்த்தரை விட நீ அதிகமாய் நேசித்தால், அதே நீ நோக்கமா இருந்தா, அது உனக்கு பாவம். அது வேதத்துல வாசிக்கிறோம், அது உனக்கு விக்கிரகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு.
இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி விக்கிரகமா யார் இருக்கிறாங்க? இவர் இருக்கிற வரலாம். சில நாட்கள் ஆண்டவர் இருக்கிறது கூட போகும்படி செய்வார். ஏன்? இருக்கிற வேலை போனதான் நீ வேற வேலைக்கு போவ. வேலை போனாங்களா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அது கூட வாயில வர மாட்டேங்குது. வீடு போனவங்களாம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லைங்களவங்க, அந்த சிங்காசனத்தை மட்டும் பார்க்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. உசியா ராஜாவை பார்க்கறியா? அந்த சிங்காசனத்தை பார்க்கறியா? உனக்கு அது தொடுவானோ ஒரு நாளில் அந்த சிங்காசனம் உன்னை கைவிட்டுடும். அந்த ராஜா உன்னை கைவிட்டுடுவான். ஒரு நாளில் ராஜா உன்னை புறம்பே தள்ளுவான். நீ நம்புகிற மனுஷன் உன்னால உன்னை புறம்பே தள்ளுவான். ஒரு நாள் நீ நல்ல என்ன நினைக்கிறியோ, இதுதான் என்னுடைய பேசு, இதுதான் என்னுடைய ஆதாரம், இது எனக்கு போதும் நினைக்கிறது சில நாளில காணாமல போயிடும். பிஎன்சி மில் எத்தனை பேர் தெரியும்? பிஎன்சி மில் தெரியாதா? மின்னி மில் தெரியுமா? ஒரே ஒரு ஆள் கை தூக்குற. சரி போங்க. பெரம்பூர்ல எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் வேலை செஞ்சாங்க. ஃபாரினர்ஸ் கம்பெனி அது. ரயில்வேல ஒர்க் பண்ண கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா பிஎன்சி மில்ல ஒர்க் பண்றவனுக்கு, பிஎன்சி மில்ல ஒர்க் பண்றவனுக்கு இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுப்பாங்களாம். என்ன மாதிரி கம்பெனி தெரியுங்களா? செம்ம கம்பெனி. அப்போ அந்த என்ன சொல்றது, அந்த ரயில்வே எம்ப்ளாயி கூட மதிப்பில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மதிப்பில்லை. பிஎன்சி மில் அதெல்லாம் பிஎன்சி மில்ல ஒர்க் பண்ணாக்கா காலரை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரயில்வேல ஒர்க் பண்ணனுக்கு 300 ரூபாய்னா அவங்களுக்கு 600 ரூபாய் இருக்கும், டபுள் த சேலரி. ஆனா ஒரு நாள் வந்தது, பிஎன்சி மில்ல லாக் பண்ணி போயிட்டாங்க. நீ ஆதாரம் நினைக்கிறப்பார், இது எனக்கு போதும் நினைக்கிறப்பார், ஒரு நாள் இல்லை எல்லாமே மாறிடும், எல்லாம் மாறிடும். ஆனா மாறிடாதவர், கைவிடாதவர், இந்த உலகம் முடிய பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை விட கர்த்தர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. உசியா ராஜா மரணம் அடைந்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இத்தனை நாள் இந்த சிங்காசனத்தை பார்த்தான், இது பெரிய சிங்காசனம் நினைத்தான். இதுதான் என்ன நடத்தோம்னா, இதுதான் என்ன போஷிக்கோன்னா, இதுதான் கடவுள்னா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உசியா ராஜா இருக்கிற வரலாம் இவனுக்கு வேறொரு சிங்காசனம் தென்படல. உசியா ராஜா இருக்கிற வரலாம் வேற யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. அந்த உசியா ராஜாவுடைய மகிமை, உசியா ராஜாவுடைய பவர், உசியா ராஜாவுடைய அல்லது சிங்காசனம், அதை மட்டுமே எதிரில் வச்சு அதை மட்டுமே நோக்கமாய் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். என்ன கேட்கிற தேவச்சனமே, எப்பொழுது ஆண்டவர் பக்கமாய் திரும்பினான் அப்படின்னா, எப்போ இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த உடனே திக்கற்றவனாய் எதிர்பார்த்தது நடக்காதோ என்ற பயம் தனக்குள்ள ஒரு திகில் வந்த போது, எதிர்பார்த்தது அல்லது நடக்காத போது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. தன்னுடைய கம்ஃபர்ட் போகும்போது அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, உம்முடைய காரியங்கள், உம்முடைய சிங்காசனத்தை நான் பார்க்கிறேன்ப்பா, உம்முடைய சிங்காசனம் எவ்வளவு பெரியது அப்படின்னும் போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆலயம் முழுதுமாய் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் அவன் இருக்கிறதை அவன் கண்டான். அநேக நேரத்துல கர்த்தர் இருக்கும் போது, ஆண்டுடைய பிரசனம் இருக்கும் போது கூட இருப்போம். ஆண்டுடைய பிரசனம் இல்லைன்னா அப்படியே சாஞ்சிரும். அல்லேலூயா. பேதுரு எப்பொழுதெல்லாம் ஆண்டரை விட்டு கொஞ்சம் விலைக்கு போகிறானோ அப்பொழுதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, அவன் விட்டுட்டு வந்த அந்த வலையை தூக்கி தோல்ல போட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் இறந்து போய் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே கூட இருக்கிறவனோட கெடுத்து விட்டான். எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரும் வாங்க மீன் பிடிக்கலான்னு மீன் பிடிக்க கொண்டு போயிட்டான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிற வரலாம், இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிற வரலாம். அவன் எதையும் திரும்பி பார்க்கல, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றான். ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு வந்த போது அவன் பட்டயத்தை உருவி காதைய வெட்டிட்டான்.
இயேசு கிறிஸ்து இல்ல, பயந்து நடுங்குகிறான், பயந்து நடுங்குகிறான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக எங்க இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. மறைஞ்சுகிட்டு இருந்தாங்க. அந்த மித்த வீட்டுல மறைஞ்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு பூட்டப்பட்ட வீட்டுல மறைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானுடைய அவர் மரித்த பிறகு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் அனுப்பினார். இப்ப தைரியம் வந்தது, எழுந்து நிக்கிறான். என்ன தெரியுமா சொல்றான்? நீங்கள் கொலை செய்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்துக்கு பதிலு நீங்க வேற ஏதாவது கொண்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், என் குறை உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், என் பலவீனம் உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், எனக்கு இருக்கிற அல்லது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரியாது. அநேக காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு பலிபீடத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தாலும், எத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும், அவருடைய வஸ்திர நுனி தேவாலயம் முழுதுமா இருக்குனாக்கா அவர் எவ்வளவு பெரியவரோ அவர்கிட்ட சொல்லு, அவர் செய்ய வல்லவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தீர்க்காதது, எந்த பெரிய ஆட்களும் தீர்க்க முடியாதது என் கர்த்தரால் ஆகும். வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் நினைத்தால் சட்டங்களையே மாற்றக்கூடியவர். அந்நாட்களிலே அந்த மொர்தெக்கை என்னப்பட்டவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பின போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை, தயவு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள் இருந்த போது கர்த்தர் சட்டத்தை மாற்றி ஆமோனை கர்த்தர் தூக்கு தண்டனை போடலையா? கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவரை மாற்ற மாட்டாரா? ஆமெனே இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய காரியங்கள் யாரு மேல் இருக்கு? எந்த சிங்காசனத்தின் மேல் இருக்கு? ஆண்டவரை பார்க்கிற சிங்காசனத்தை பார்க்கிற கண்கள் வேற எந்த சிங்காசனத்தை பார்க்காது. ஆண்டவரை ஆராதிக்கிற வாய் வேற எதையும் ஆராதிக்காது. அவரை காண்கிற கண்கள் வேற எதையும் காணாது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, எல்லா மனுஷரை காட்டிலும், எல்லா தேவைகளை காட்டிலும், எல்லா பெரிய ஆட்களை காட்டிலும் கர்த்தர் ஒருவர் மட்டுமே பெரியவர். ஆம் என்ற வலது கரத்தை மேல உயர்த்தி ஆம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரியவர்னு சொல்லிட்டான். அது 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசத்து உதடுகள் உள்ள மனுஷன், ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இது வரலாம் இவன் கர்த்தரை பார்க்கல. இவன் கண்கள் ஃபுல்லா யாருனாங்க? உசியா ராஜாவை முன்னாடி வச்சிட்டு இருக்கிறான். அசத்த உடடுகள் அப்படின்னா இது வரலாம் கர்த்தரை அவ்வளவாய் ஸ்தோத்திரம் பண்ணவன் இல்ல, அவரை புகழ்ந்து பாடினவன் இல்ல, ஆண்டவரை ஆராதித்தவன் இல்ல, அவரை போற்றினவன் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது இல்ல. என்னை கேட்கிற தேவஜனமே, அந்த நேரத்துல அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்த போது, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் இருக்கிறவர் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். இது வரலாம் நம்மால ஆண்டவர் பக்கம் கண்ணு திருப்பல, என் கண்கள் கண்டதுன்றான். ஆனா யாரு? 6:1 என்ன சொல்லுது? அப்ப இதுவரெல்லாம் யார பார்த்துட்டு இருந்தான்? யார ஆராதிச்சுட்டு இருந்தான்? யார போட்டுட்டு இருந்தான்? யார உயர்த்தி பேசிட்டு இருந்தான்? இன்னைக்கு நீ யார உயர்த்தி பேசுற? யார்கிட்ட உன் மனது இருக்கிறது? எந்த சிங்காசனத்தை பார்த்துட்டு இருக்கிற? எனக்கு கேட்கிற தேவஜனமே, இங்க உட்கார்ந்துகின்ற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நீ என்ன பண்றன்னா, சிங்காசனத்தை விட்டுட்ட, ராஜ்யத்தை விட்டுட்ட, கொடுக்கிறவரை விட்டுட்ட, எல்லாமே ஆளுகிற கர்த்தரை விட்டுட்ட. யாரை பின்பற்றனா? எல்லாத்தையும் விட்டு கீழே இருக்கிற ஒருத்தனை போய் காலை பிடிக்கிற. இவனை காலை பிடிக்கிறது காட்டிலும், சாட்சிக்கார காலை பிடிக்கிறது காட்டிலும், சொல்ல மாட்டீங்களே? இதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. சண்டைக்கார காலை பிடிக்கலாம். இப்ப நீ யார் காலை பிடிக்கணும்?
திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைந்த இயேசுவே. இன்னைக்கு அவருடைய பாதத்தை நீ பிடிக்காம வேற ஏதோ ஒரு ராஜாவை பிடிச்சிருக்கிற. புடி புடி புடி. ஆனா ஒரு நாள் வரும், அந்த ராஜா கிளம்பி போயிட்டே இருப்பான், அந்த மனுஷனை கைவிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா ஒரு நாளும் கைவிடாதவர், ஒரு நாளும் விட்டுடாதவர். மரணமோ ஜீவனானாலும், மரணமானாலும் நம்ம கூட இருக்கிறவர், ஜீவனானாலும் நம்ம கூட இருக்கிறவர். நடத்துறேன்னு வாக்கு பண்ணிடுவ, வாக்கு மாறாதவர். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், இந்த புது வருஷத்துல அனுக்கிரகத்தின் ஆண்டுல கத்த செய்யற காரியங்கள் அது நமக்கு தெரியாது. ஆனா பெரிய காரியங்களை செய்வாரு நம்பிக்கை இருக்க மாட்டோம். வலது கரத்தை மேல உயர்த்தி வானத்துக்கு நேராய், நீ செய்ய நீர் வல்லவர். நான் உசியா ராஜாவை பார்க்கும்படிக்கு நான் வரல, உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கும்படிக்கு, உம்முடைய காரியங்களை எல்லாம் பார்க்கும்படிக்கு நான் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை மேல வைத்துறாமே. ஒருவேளை போன வருஷம் உசியா ராஜா சிங்காசனத்தை பார்த்தியோ என்னவோ, ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு வித்தியாசம் நடக்கல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய சிங்காசனத்தை பார்க்கிற ஒரு ஆண்டாய் மேல இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் ஒரு ஆமென்னு சொல்லணும். இந்த ஆண்டு சிங்காசனத்தை பார்க்கிற ஒரு ஆண்டு. எந்த சிங்காசனம்னாக்கா பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயரமும் அகலமும் நான் கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், அவர் சிங்காசனத்தை பார்த்தா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரிதான் சொல்றான். என் கண்கள் கண்டது. அப்போ இந்த ஆறாவது அதிகாரம், மீதி 5 அதிகாரம் என்ன பண்ணிட்டு இருந்தா இருக்கீங்களா? ஹலோ, இன்னைக்கு மத்தியானம் என்ன சோறு? சிக்கனாத போட்டீங்களா இல்லையா? நல்ல கவனிங்க. உசியா ராஜாவை பார்த்தவன் ஒரு காரியம் செய்ய முடியல. நல்ல கவனிங்க. உசியா ராஜா ஒரு வசனத்தை நான் வாசிக்க படிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிங்க, திருப்புங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. யாரிடத்தில்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் நறுங்குண்டலை குணமாக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நெருங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், காணுகிற வருஷத்தை பரிசுத்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். போதும், நல்ல கவனிங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, இந்த காரியத்தை யாரு வாசிக்கிறாங்க அப்படின்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவானது பூமியில பிறந்த போது, அந்த இயேசுவானவர் அந்த ஆலயத்துக்கு போகிறார். அவர் கையில கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் கையில கொடுக்கப்பட்டது. இருக்கீங்களா? ஒரு காலத்துல பார்க்காதவன், ஒரு காலத்துல உசியா ராஜாவை பார்த்தவன், ஒரு காலத்துல அந்த ராஜாவுடைய மகிமை பாட்டா பாடிட்டு இருந்தவன், இப்போ ஆண்டோடைய காரியத்தை, அவர் சிங்காசனத்தை பார்த்த பிறகு இயேசுவானவரே வந்து இவர் சொன்னதுதான் வந்து அங்க செய்யறாரு. இருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61, 1, 2, 3 வாசிங்களேன். என் மேல் இருக்கிறார், கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு கட்டுண்டவர்களை கட்டவிக்கவும் போதும். இதே வருஷம் இதே வசனங்கள் அங்க வாசிக்கிறோம். அது யாரு வாசிக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாசிக்கிறாரு. இங்க யார் எழுதுறாங்கனாக்கா, நம்மால் எழுதுறாரு. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்களேன். ஒரு பாட்டிமா வந்தாங்களாம் ஒரு பாஸ்டர் கிட்ட. பாஸ்டர், எங்க பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு அது போதும்.
அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் ஒண்ணுதான், நான் செத்தாலும் ஒண்ணுதான். அது வரலாம் இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்களும் சரி, பாஸ்டர் கூப்பிட்டாரு, ஓகே ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், பேத்தி கல்யாணம் ஆகணும், ப்ளீஸ் ஆண்டவரே இந்த இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஜீவனை கொடுத்து அப்படி இப்படி கொஞ்சம் அப்படியே நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த வாரத்தில் இந்த அம்மா சர்ச்சுக்கு வராங்க. பாஸ்டர் கேட்குறாரு, என்னம்மா பேத்திக்கு கல்யாணம் ஆகி போச்சு, நீ சொன்ன மாதிரியே நானும் ஜெபம் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லவர் நீங்க, அப்படின்னா சத்து போவா? எல்லா மனுஷனுக்கு என்னன்னா வாழணும்னு தான் ஆசை, நல்லா இருக்கணும்னு ஆசை, ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசை. என்ன கேட்கிற தேவஜனமே, இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனம். மனுஷனுடைய எண்ணம் என்னன்னா 6. கர்த்தர் மனுஷனை எந்த நாள்ல சிருஷ்டித்தார்? 6ஆம் நாள்ல சிருஷ்டித்தார். ஏன்னா 6ன்னு சொல்லிட்டல, அதனால 6ன்னு சொல்றீங்க, எனக்கு தெரியும். நான் 2-3 நாள் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாக்கா என்ன நன்மை நடத்துறோம் அல்ல. மனுஷனுடைய எண்ணிக்கை என்னது? 6. கர்த்தருடைய எண்ணிக்கை 66. பிசாசு எண்ணிக்கை ஆமா 6:1 உசியா ராஜாவுடைய சிங்காசனத்தை தள்ளி கர்த்தருடைய சிங்காசனத்தை கண்டவன். நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன், ரொம்ப நேரம் டைம் எடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி டைம் இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட். நல்ல கவனிங்க, 6:1 அந்த உசியா ராஜாவுடைய சிங்காசனத்தை தள்ளி ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்த்தா, அதே ஏசாயா தீர்க்கதரிசி 66:1 வாசிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் உண்டாயினது. நல்ல கவனிங்க, எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இந்த இடத்துல 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் சிங்காசனத்தை பார்க்கிறேன், அவருடைய வல்லமைய பார்க்கிறேன், இப்பொழுது அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு வர வழி இல்ல அப்படின்னு கண்டவன் 66:1 சொல்றான், அவருடைய பாதபீடம் பூமினா அவர் சிங்காசனம் வானமாம். விவரிக்கிறேன் பாருங்க. அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டான், அவருடைய மகிமை புரிந்து கொண்டான், அவர் எப்பேற்பட்டவர்னு புரிந்து கொண்டான், அவருடைய காரியங்களை புரிந்து கொண்டான், ஆண்டவருடைய வல்லமை புரிந்து கொண்டபடினால அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஆண்டவருடைய சிங்காசனம் வானம், அவருடைய பூமி பாதபீடமா இருக்கிறது. அவருடைய உயரத்தையும் அகலத்தையும், அவருக்கு இருக்கிற மகத்துவத்தையும், அவருக்கு இருக்கிற மகிமையும், அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர் என்று அவன் அறிந்தபடினால இப்போ சொல்றான், அவர் எவ்வளவு பெரியவர். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ இதுவரையிலும் வேற சிங்காசனத்தை பார்த்த ஒரு அற்புதம் நடக்காது. அவருடைய மகிமை தெரியாமல் ஓடிட்டு இருக்கிற, அவருடைய மகிமை ஒரு தடவை நீ பார்த்த அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்துல ஒரு தடவை நீ அமர்ந்தனாக்கா, உன்னுடைய கண்களை கத்த திறந்தனாக்கா, நீ சொல்ல ஆரம்பிச்சிருவ, அவர் பெரியவர், அவர் சிங்காசனம், அவர் சிங்காசனம் வானமா இருக்கிறது, அவர் பூமி பாதபீடம், அவர் தாங்க பெரியவர்னு சொல்லுவேன். இத்தனை வருஷம் நீ சொல்லிட்டு பாட்டு பாடுனா, அவரு பெரியவரு, இவரு பெரியவரு, இவரு பெரியவரு, இவரு பெரியவர், யாரு பெரியவர் இல்ல, அவர் பெரியவர். எத்தனை பேர் கை தூக்கி ஆமென் ஹல்லேலூயா. நான் ஒன்று சொன்னா கபுக்குன்னு பிடிச்சிப்பீங்க, அதனால நான் எதுவும் சொல்றது இல்லை, வாய் திறந்து சொல்றது கிடையாது. நல்ல கவனிங்க, யாரு பெரியவர் இல்ல, கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் பெரியவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 6:1 சொல்றான், நான் உசியா ராஜாவை பார்க்கிறேன்னா, 66:1 சொல்றான், அவருடைய உயரம், அவருடைய மகிமை, அவருடைய எவ்வளவு பெரியவர், அவர் விவரிக்க தெரியாதவன சொல்லுகிறான். வானம் அவருடைய சிங்காசனம், அவரை எந்த ஆலயம் கொல்லும், எந்த வீடு கொல்லும், எந்த மனுஷன் கொல்ல முடியும்? ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவ்வளவு பெரிய ஆண்டவர். நீங்க இந்த நாள்ல கர்த்தாவே என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க, நீங்க அழைத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் உங்க சின்ன இருதயத்துல கர்த்தர் அழகா வந்துடுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கூட பாடுவல, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்,
உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும், எல்லாமே மாறும் மனுஷனுக்குள்ள. அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா எல்லாமே மாறும். ஆமென். அல்லேலூயா. அவரை கொள்ளுகிற ஆலயம் எது? அவரை கொள்ளுகிற தேவாலயம் எது? வேத அழகாய் சொல்லுகிறது. இவன் சொல்றான், ஒரு இடத்துல சொல்லும் போது உசியா ராஜாவை பாட்டை பாடிட்டு இருந்தான். உன்னதத்துல வந்தமே சொல்றான், அவர் மகத்துவம் எவ்வளவு பெரிது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். போதும். கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை கர்த்தர் பிரசித்திப்படுத்தும்படி என்னை அனுப்பினார். நல்ல கவனிங்க. எதுக்கு? கட்டுண்டவர்கள் கட்டவிக்கப்படுவோம், சிறை இருக்கிறவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம், அநேகரை கர்த்தர் வெளியாக்கும்படிக்கு இந்த அனுக்கிரகத்தின் ஆண்டை யார் சொல்றாங்க? கர்த்தருடைய நாமத்தில இயேசுவானவர் அவர் செய்ய போகிற அனுக்கிரகத்தின் ஆண்டு. இந்த வருஷத்துல அனுக்கிரகம் உனக்கு உண்டு அப்படின்னா உன்னுடைய கட்டுகளை உடையும். ஆமென். அல்லேலூயா. உன் கேப்டிவிட்டிஸ்ல கர்த்தர் விடுதலையாக்குவார். எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் சுகமாக்குவார். உன் பலவீனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் ஒரு அனுக்கிரகத்தின் ஆண்டு. எல்லா விதமான உன் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டை கர்த்தர் மாற்றுவார். நல்ல கவனிங்க. குறையாய் ஒரு இந்த வருஷத்தை நம்ம தொடங்கலாம். இந்த ரன்னிங் ரேஸ் மாதிரி யாரு முன்னாடி ஓடுறவன்ல, யாரு ஃபர்ஸ்ட் வந்து புரியல, யாரு ஃபர்ஸ்ட் வந்து முடிக்கிறாங்கன்னு தான் முக்கியம். ஸ்டார்டிங்ல ஓடினவன் ஃபர்ஸ்ட்ல வந்து முடிப்பானா ஒண்ணும் கிடையாது. லாஸ்ட்ல தொடங்க சில நேரத்துல ஃபர்ஸ்ட் வந்து முடிப்பான். அந்த முயல் ஆமை கதை தெரியுமா? இது தெரியலன்னா சத்தியமாங்க நான் இந்த மைக்கு வச்சுட்டு வெளியே போயிடுவேன். ஆமா மூலக்க தெரியாதா? ராபிட் தெரியாதா? யார் ஃபர்ஸ்ட் போவாங்க? ஆமா ஆமா சீக்கிரமா போயிடும். ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா ஸ்டார்டிங்ல ஓடுனது யார் ஃபர்ஸ்ட்? இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நீ ஓடுற சில பேர் ஒண்ணுமே இல்லை, ஆனா நாங்க ஓட ஆரம்பிப்போம். முடிவில கத்துறத விலங்க பண்ணுவார். கைய மேல உயர்த்தி, இது ஒரு அனுக்கிரகத்தின் ஆண்டு, இது விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டு, குருடர்களை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டு, எல்லாம் அழுது பாதிக்கப்பட்ட விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டு. இது அனுக்கிரகம், ஒரு விடுதல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை என் மேல் இருக்கிறபடினால் ஆமென். ஹalleluya. கர்த்தராக இயேசுவானவர் வாசிக்கிற ஒரு காரியம் தெரியுமா? கர்த்தர் இது ஒரு அனுக்கிரகத்தின் ஆண்டு. கட்டுகளிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாராம். எல்லா விதமான இந்த என்ன சொல்ற பிரிசன், என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? பிரிசன், சிறைசாலை. சிறைசாலைனாக்கா என்ன தெரியுமா? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. யூ ஆர் அண்டர். இது மட்டும் கரெக்டா வருதே. டிவியில பார்த்து இங்கிலீஷ்ல என்ன தெரியுதோ இல்லையோ, ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னாக்கா கை தூக்கிடும். ஏன்னாக்கா டிவியில பார்ப்பல, அவன் ஒருத்தவன் சொல்லுவான் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு. நல்லா கவனிங்க. இந்த சிறைசாலை என்பது நாம வெளியே போக முடியாத, எந்த ஆசீர்வாதமோ நன்மையோ உள்ள வர முடியாத ஒரு பெரிய பேரி, நிறைய தடை. கர்த்தர் சொல்றாரு, சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கும்படி இது அனுக்கிரகத்தின் வருஷம். சொல்லும் போது ராமேன், உன் எல்லா சிறைகள் மாறுவதாக, எல்லா சிறைசாலைகள் மாறுவதாக, ஆசீர்வாத சிறைசாலைகள் மாறுவதாக, ஆரோக்கியத்தின் சிறைசாலைகள் மாறுவதாக, எல்லாம் ஹரிஷ்
எல்லாம் சிறைசாலையில கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சில பேருடைய ஆசீர்வாதங்கள் சிறைசாலைகள். சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சிறைசாலைகள் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உடைக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். ஏன்னா இந்த வருஷம் அனுகிரகத்தின் ஆண்டு. சொல்லும் போது ஆமென் சொல்லணும். ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வருஷத்துல கொடுக்கும்படிக்க வாஞ்சிக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்க வாஞ்சிக்கிறார். எல்லா தடைகள் உடைக்கப்பட போகிறது, எல்லா அந்தகார கிரிகள் உடைக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால. கடன் என்கிற எல்லா சிறைசாலைகள். சொல்லும் போது கையை உயர்த்துவர் ஆமென் சொல்லணும். கர்த்தர் இந்த நாளில இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உடைக்க போகிறார். ஏன்னா இந்த வருஷம் அனுகிரகத்தின் வருஷம், இந்த வருஷம் அனுகிரகத்தின் வருஷம். எல்லா தடைகளை உடைக்கப்படுகிற ஒரு வருஷம் இயேசுவின் நாமத்தினால. ஈசியா ராஜாவுடைய சிங்காசனத்தை விட்டு ஆண்டுடைய சிங்காசனத்தை கண்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கர்த்தர் மாற்றினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்பொழுது சிங்காசனத்தை வீற்றிருக்கிற கர்த்தரை நீயும் நானும் காண போகிறோம். கர்த்தர் நமக்கு அனுகிரகமாய். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிறைசாலையில் இருக்கிறேன்னு சொல்றீங்க? கையை பறித்து ஆமென். பலவீனத்திலேயோ, பணத்திலேயோ, கடன்லயோ, அசமாதானத்திலேயோ, எதுல இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா மேல பிரதர்ஸ் யாருமே சிறைசாலை இல்லையா? ஏன்னா அவங்க கையே தூக்கலையா. எனக்கு கடனே இல்லையா? யாருக்கு கடனே கிடையாதா? ரொம்ப சந்தோஷம். பலவீனம் யாருக்குமே இல்லையா? இருக்குதா? அப்ப கை தூக்கி காமிக்கணும்ல. கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நான் பலவீனத்தில் இருக்கிறேன், குறைகள் இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதங்கள் வேணும், இந்த சிறைசாலைகள் உடையணும் போது ஆணுடைய சமூகத்துல கையை உயர்த்தி சொல்லும் போது, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் அனுகிரகத்தின் வருஷம், இந்த வருஷம் ஒரு அனுகிரகத்தின் வருஷம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வல்லமை என் மேல் இருக்கிறபடினால் கர்த்தருடைய சிங்காசனத்தை கண்டவன், கர்த்தருடைய சிங்காசனத்தை கண்டவன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய வல்லமையை நான் பார்த்தேன், என் கண்கள் அவரை கண்டது. ஓ ஹல்லேலூயா. நான் அதமானேன், நான் அதமானேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உனக்கு அனுகிரகத்தின் ஆண்டை கர்த்தர் செய்ய போறது என்னன்னு யாருக்குமே தெரியாது, என்னன்னு தெரியாது. நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழைய பார்க்க மாட்ட. உனக்கு தேவை என்ன அதை செய்வாரு. யாரும் சமைக்க மாட்டாங்க, யாரும் சர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா உனக்கு வர வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு. அப்போ உன்னை தேடி வரும். உனி எதுவும் பண்ண மாட்ட, எந்த குக்கும் வேலை செய்ய மாட்டாங்க. வானத்தில் இந்த மன்னாவை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை எப்படி வேணாலும் போஷிப்பாரு. உண்மன்ற கரங்களை தட்டி என்னை போஷிக்க, என்னை விடுதலையாக்க, என் பலவீனங்களை மாற்ற, எல்லா சத்துருக்களை கிரைகளை உடைக்க இது அனுகிரகத்தின் ஆண்டு. சொல்லு சொல்லு. ஷகரா துரபால ரபா பபா. எல்லா கேப்டிவிட்டி, எல்லா சிறைசாலைகளை கர்த்தர் உடைக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். இது அனுகிரகத்தின் ஆண்டு, இது அனுகிரகத்தின் ஆண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை பார்த்து சொல்லுகிற ஆண்டு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் நான் இங்க பிரகடனம் பண்றேன், இங்க நான் பிரஸ்தாபிக்கிறேன், கர்த்தர் 2026 ஒரு அனுகிரகத்தின் ஆண்டு. நம்முடைய கைய மேல உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் குறையுள்ளவர்கள் தான், நாங்கள் சிறைசாலையில இருக்கிறவர்கள் தான், நாங்கள் கர்த்தாவை கட்டுண்டவர்கள் தான். இயேசுவின் நாமத்தினால எனக்கு இது அனுகிரகத்தின், சொல்லுங்க வாய் திறந்து, இது அனுகிரகத்தின் ஆண்டு, அனுகிரகத்தின் ஆண்டு. என்னை சந்திக்கிற ஒரு நாள், என்னை சந்திக்கிற ஒரு வருஷம். இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றம் என் குடும்பத்திலும், என் வாழ்க்கையிலும், என் எதிர்காலத்தில் நான் பார்க்க போறேன். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசியமா இருக்கிற ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது. எந்த ஆலயம் அவரை கொல்லும், எந்த ஆலயம் அவரை கொல்லும், எந்த வீடு அவரை கொல்லும். ஆனா அவருடைய உயரமும் அகலமும் கண்டபோது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே கர்த்தாவே உம்மை கொல்லுகிற தேவாலயம் எது? கட்டப்பட்ட கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. பிசாசன் பிளான்களை கர்த்தர் உடைய தெரியும்படிக்கு, எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படி. அவனுடைய சமூகத்துல கேட்டபோது கர்த்தர் என்று சொன்ன காரியம், ஒரு அனுகிரகத்தின் ஆண்டு, ஒரு அனுகிரகத்தின் ஆண்டு.
சொல்லிட்டே இரு. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன? இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம் நடைபெறுவதாக. தடைப்பட்ட காரியங்களில் ஒரு புதிய காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அனுக்கிரகம் வேணும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா தடைப்பட்ட கல்லு, எல்லா தடக்கல் எல்லாம் உடையணும். என் கட்டுகளை கட்டுண்டப்பட்ட கட்டவிக்கப்படணும். நான் சிறைசாலை இருக்கிறேன், என் சிறைசாலை மாறுவதாக. எந்த சிறைசாலை இருந்தாலும் சரி, எந்த சிறைச்சாலையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன் சிறைசாலையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. பேதுரு சிறைசாலையில படுத்திருந்தான். சபை செபிக்க ஆரம்பித்தது. சபை சிங்காசனத்தை பார்க்க ஆரம்பித்தது. சபை சிங்காசனத்தை வீட்டில் கர்த்தர் பார்க்க ஆரம்பித்தது. சங்கிலிகள் தெரித்தன. டோர் ஆட்டோமேட்டிக்கா திறக்க ஆரம்பித்தது. எழுத நடக்க ஆரம்பித்தான். இயேசுவின் நாமத்தினால சிங்காசனத்தை பார்க்கிற உனக்கு சங்கிலிகள் தெரிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஏன் சங்கிலிகள், சாப கட்டுகள், பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால, எஸ் ஆமென், ஹல்லேலூயா, முறிந்து போவதாக. அனுக்கிரகத்தின் ஆண்டு. இதோ கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் புதுசா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும். இப்பொழுது அப்படின்னு சொல்லும் போது இந்த வருஷத்துல தோன்றணும். வாய் திறந்து சொல்லுவீங்களா? அறுக்கிடுவீங்களா? பிரதர்ஸ், பிள்ளைகள் எல்லாமே சபையா சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லணும்னு விரும்புறேன். இதோ நான் செய்கிறேன், அது இப்பொழுது இந்த வருஷத்திலே அது தோன்றும். சொல்ல மாட்டீங்களே? வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இந்த வருஷத்திலே சொல்லணும், தோன்றும். அனுக்கிரகத்தின் ஆண்டுல தோன்றும். 2026 தோன்றும். பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாச அறிக்கை நாம செய்திருக்கிறோம். கர்த்தர் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவான். எத்தனை பேர் ஆம் எனக்கு இது அனுக்கிரகத்தின் ஆண்டு தான் அப்படின்ற மட்டும் கர்த்தரை நோக்கி பார்த்து வலது கரத்தை உயர்த்தி வேதத்துல வாசிக்கிறோம். அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான், அறிக்கையிடுகிறவன் பெற்றுக்கொள்ளுவான். இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே எனக்கு ஒரு அனுக்கிரகமாய் மாறுவதாக, ஒரு அனுக்கிரகமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. ஒரு பெரிய மாற்றத்தை என் கண்கள் காணட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் ஒரு நிமிஷம் முழங்கால போட்டு thank you Jesus, hallelujah. எந்த சிங்காசனத்தை பார்த்தோம்? 2025 உசியா ராஜாவுடைய சிங்காசனத்தை பார்த்தோம். ஆனா 26 மகத்துவம் உள்ள, மகிமை நிறைந்த, பெரியவராம், மாறாதவராம் அவருடைய சிங்காசனத்தை பார்க்க போறீங்களா? எனக்கு வேற எந்த சிங்காசனம் வேணான்றவங்க மட்டும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணா போதும். இல்ல வேற சிங்காசனம் எனக்கு இருக்கட்டும் அப்படி நினைச்சீங்கன்னாக்கா நீங்க முழங்கால் போட வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். அவரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்ல, இது அனுக்கிரகத்தின் ஆண்டாய் கர்த்தர் பிரகடனம் பண்ணுகிறார். எஸ், சந்திக்கிற ஒரு ஆண்டு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நான் 5 நிமிஷம் மட்டும்தான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன். என்னோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அனுக்கிரகம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எதை நிமித்தம் 25 நீ கவலைப்பட்டியோ, எது நிமித்தம் நீ அழுது புலம்பினியோ, எது நிமித்தம் வேதனையோடு நிரம்பி இருந்தையோ, கர்த்தர் இந்த 2005 கர்த்தரோட பார்த்து சொல்றாரு, நீ வேற சிங்காசனத்தை பார்த்துட்டு இருந்தப்பா, இப்ப அந்த சிங்காசனத்தை விட்டுரு, கர்த்தருடைய சிங்காசன பக்கம் திரும்பி பார். அந்த சிங்காசனம் பெருசு நினைச்சிட்டு இருந்த, ஆனா கொஞ்சம் திரும்பி பார்த்தனா தெரியும், வானமின் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபீடம். அவ்வளவு பெரிய கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தையும் கண்டபோது ஏசாயா திருக்குது, ஐயோ நான் அதமானே சொல்லி கத்துறான்.
இவ்வளவு பெரிய ஆண்டவர், இவ்வளவு பெரிய ஆண்டவர். அந்த கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உனக்கு கர்த்தர் உன்னை திடப்படுத்துறார். என்ன தெரியுமா? இந்த வருஷம் எல்லா கட்டுகளை முறிக்கிற ஒரு வருஷம், எல்லா சிறைசாலைகள் மாறுகிற வருஷம். சிறைசாலை ஒருவேளை நீ எத்தனை வருஷமா இருக்க நீ தெரியாது. ஆனா உனக்கென்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்த நாளிலே, ஏற்ற காலத்தில கர்த்தர் மனுஷனை கர்த்தர் அனுப்புவார். அது உனக்கு ஆகும். ஏற்ற காலம். இந்த வருஷம் அனுகிரகத்தின் வருஷம். இது ஏற்ற காலம். இது நம்மளை சந்திக்கிற வருஷம். ஆமன்றவங்க மட்டும் வலது கரத்தை மேல உயர்த்தி ராமன் சொல்லும் போது எஸ் அப்படின்னு கர்த்தர் அதையும் உறுதிப்படுத்துவார். கர்த்தர் உறுதிப்படுத்தட்டும். வலது கரத்தை ஆமன்றவங்க மட்டும் எஸ், எனக்கு இது அனுகிரகத்தின் ஆண்டு, ஏற்ற நேரம், என்னை கர்த்தர் சந்திக்கிற நாள், என் கட்டுகள் முறிக்கிற நாள், பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துகிற ஆண்டு. கர்த்தருடைய கரம் இதை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. உமலாகாதது ஒன்றும் இல்லை, உமால எல்லாம் ஆகும். Thank you Jesus, ஹல்லேலூயா. ஒரு அனுகிரகம், ஒரு அனுகிரகம், ஒரு அனுகிரகம், ஒரு அனுகிரகம் இயேசுவின் நாமத்தினால 2026 ஒரு அனுகிரகத்தின் வருஷம், ஒரு அனுகிரகத்தின் வருஷம். ஊழியக்காரனை எனக்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இது 26 ஒரு அனுகிரகமாய், சபைக்கு ஒரு அனுகிரகமாய், சபையாருக்கு அனுகிரகமாய், கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுகிரகமாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சொல்லுங்க. அனுகிரகத்தின் ஆண்டை எனக்கு கர்த்தர் நிர்ணயித்ததுக்காய், கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்யற காரியங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனம் என் கண்களுக்கு முன்பதாய் கடந்து வருவதாக. உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரை பார்க்கிற கண்களை கொடுப்பீங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உயரத்தை பார்க்கிற அந்த கிருபை ஆண்டவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க சிங்காசனத்தை மகிமை பார்க்கிற அந்த கிருபை எனக்கு கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அனுகிரகம், அனுகிரகம், அனுகிரகம். கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட, கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். வாய் திறந்து சொல்லுகிறேன், வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல எல்லாம் சொல்லுங்க. என் கட்டுகள். ஏன் இதுல என்ன உங்களுக்கு வெக்கம்? சொல்லுங்க. எல்லாம் கட்டுகள் அறுக்கப்பட. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் என்னுடைய சிறைசாலைகள் மாற. இது அனுகிரகத்தின் ஆண்டு. சொல்லு வாய் திறந்து. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. என்னை தொட போகிற ஆண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டு, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆண்டு. இது முடிவிலே கர்த்தர் எல்லாம் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் கரத்துல ஒண்ணும் இல்ல, எங்க பையில ஒண்ணும் இல்ல, எங்க பேங்க்ல ஒண்ணும் இல்ல. ஆனா நான் நம்புறேன், நான் நம்புறேன் கர்த்தர் அனுகிரகமா. ஓ பிரைஸ் தி லார்ட். சில பேர் இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கலாம். ஒரு நம்பிக்கை இருக்கு பாஸ்டர், ஆனா எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் பாஸ்டர்? எனக்கு தான் பணம் இல்லையே, எனக்கு தான் வருமானம் பத்தலையே, எனக்கு தான் வேலையே இல்லையே, எனக்கு தான் பிசினஸே இல்லையே, என்ன பண்ண போறேன்? பலிபீடத்திலிருந்து யாரும் நினைக்கிறீங்க அத உன் அவிசுவாசத்தை இயேசுவின் நாமத்துல தூர தூக்கி போடு. இயேசுவின் நாமத்துல தூர தூக்கி போடு. இதோ நான் செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். 90 வயதுல நான் பிள்ளைய கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. சூரியனையும் சந்திரன் நிக்க வைப்பதற்கு கர்த்தருக்கு எம்மாத்திரம், அதாவது கொந்தளிக்கிற கடலை நிறுத்துவது எம்மாத்திரம் என் ஆண்டவர் செய்ய வல்லவன். உனக்கு வருமானம் இருக்குதோ இல்லையோ, உனக்கு ஆரோக்கியம் இருக்குதோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தர் என்ன இந்த இடத்துல இருந்து அவர் பிரசங்கம் பண்ண சொன்ன ஒரு காரியம், அவர் சொல்ல சொன்ன காரியம், இதுதான் அனுகிரகத்தின் ஆண்டு. இதுல கர்த்தருடைய வல்லமை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்து நம்மளை விடுதலை பண்ண போற ஒரு ஆண்டு. உன்னுடைய எல்லா சிறைசாலைகளையும் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவை தேவதூதன் தொட்டான். அவன் சங்கிலி எல்லாம் கீழே விழுந்து போச்சு. தூக்கத்துல எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். கேட் ஆட்டோமேட்டிக்கா திறந்தது. நீ நினைக்கிற இந்த சங்கிலில இருந்து யார் விடுவிப்பா? இந்த கேட்ல இருந்து என்னை யார் தப்பிவிப்பா? இயேசுவின் நாமத்தினால கடன் என்கிற எல்லா சங்கிலிகள்
ஓ ரீகா தீலமா ஷகா தெரிபி கலரபோலாபா. கர்த்தர் விளம்புகிறார். எல்லா சங்கிலிகள் கழுண்டு கீழே விழப் போகிறது. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஓ உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லா சமாதானங்கள், எல்லா தடைகள், எல்லா கட்டுகள் கர்த்தர் முறிக்க போகிறார். ஒவ்வொரு நூல் முறிக்கிற மாதிரி, ஒவ்வொரு நூல் புரிய முறிக்கிற மாதிரி என் கர்த்தர் முறித்து போடுவார். என் கர்த்தர் முறித்து போடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையின் நிச்சயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆம், இந்த வருஷம் எனக்கு உசியா ராஜாவுடைய சிங்காசனம் எனக்கு வேணாம் அப்படின்னு யாராவது தெரியுது? ரெண்டு கையை தூக்கி காமிங்க. ரெண்டு கையை தூக்கி காமிங்க. எனக்கு உசியா ராஜா சிங்காசனம் எனக்கு வேண்டாம், எனக்கு கர்த்தருடைய சிங்காசனம் மட்டும் போதும். வெக்கப்படாம தூக்குங்க. நான் கூட தான் ரெண்டு கையை தூக்கி இருக்கிறேன். உசியா ராஜா எனக்கு வேண்டாம். ஓ என்னை நடத்துகிற கர்த்தாவே, எங்களை நடத்துகிற கர்த்தருடைய சிங்காசனம், உம்மை பார்க்கிற அந்த கண்கள் எங்களுக்கு வேணும். உம்மையே ஆராதிக்கிற அந்த வார்த்தைகள் வேணும். எங்க உதடுகளை பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜீசஸ். இது அனுக்கிரகத்தின் ஆண்டு. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிற ஒரு ஆண்டு. எஸ், சபை உம்முடையது. நான் உடைய ஊழியக்காரப்பா. கர்த்தர் எங்களை மறக்கல, எங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தீர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். இதுவரைலாம் செஞ்சதில்ல, புதுசா ஒண்ணு செய்ய போறேன். வித்தியாசமா செய்ய போறேன். ஆச்சரியப்படமட்டமா செய்ய போறேன். யாரும் கண்டிடாத, யாரும் பார்த்திடாத அப்பேற்பட்ட ஒரு காரியம் அது இந்த வருஷம் எங்களுக்கு தோன்றட்டும். இந்த வருஷம் எங்களுக்கு கொடுக்குங்கப்பா. இந்த வருஷம் எங்களுக்கு நாம் பார்க்கணும். கர்த்தரை செய்ய போகிறதுக்காக நன்றி. அடுத்தபடி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பரிபூர்ணமாயும் கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசு வைக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உடைய ஐஸ்வரியத்திலே கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.